வணக்கம். கண்ணநாடைப்புறம் வீட்டு பக்கம் வந்திருக்கிறீங்கள். நாளாயும் கனகாலம் என்ன வீட்டு ரோட்டில் அண்ட கதைச்சாவளியே மற்றபடி வீட்டு பக்கம் பாறையில் இருந்தால் போல வீட்டு பக்கம் வந்துருக்கீங்க. எப்படி இருக்கிறீங்க? வாங்க வந்துருங்க. இங்கே பாங்கட ஓமண்ணா வந்து நிற்கிறார். ஓமடாப்பா இருந்தால் போல ஒரு யோசனை வந்துட்டு என்ன நோட்டி இருக்கா விருவம் கொண்டு போட்டு என்ன வந்தேன். அப்போ அப்படி நீங்கள் சும்மா இருக்கிறீங்களோ? அப்படி இப்படி சும்மா இருக்கிறியோ? வந்த நீங்கள் அக்காவையும் குடிக்கணும் வந்திருக்கலாம், தனியாக வந்திருக்கிறீங்க. அதனால் இப்போ வரீங்களோ 2 பேரும் ஜோடியால் வந்திருக்கணும். தனியாக வந்திருக்கிறீங்க. இல்லை அப்பா நான் சும்மா அப்படி வேலை வந்தால் போல இருக்கா இந்த வீட்டு பக்கம் இதால் வந்தேன். ஞாபகம் வந்துச்சு நீ வீட்டை நிற்போ தெரியல. அதான் பெல் அடித்து பார்த்தா நீ நின்ற வந்துட்டேன். சரி இப்போ இன்னும் ஒரு நாளைக்கு 2 பேரும் உண்டா வாரம் 2 பேரும் என்ன பிள்ளை ஊட்டியோட இருக்கா வாரம் வந்துட்டு போகிறோம். இப்போ சும்மா வந்தேன் வந்து என்ன அப்படி இருக்கிறேன்னு விசாரிப்பை கொண்டு வந்தேன்டாப்பா. அது சரி. என்ன நீங்கள் இங்கே வெளிநாட்டுக்கு வந்து இவ்வளோ காலம் ஏன் கனகாலமாக இங்கே இருக்கிறீங்களோ இல்லை இவ்வளோ காலம் இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்ன எங்களோட வாழ்க்கைன்ற அரைவாசி இங்கே தான். பிறந்ததில் அரைவாசி வாழ்க்கை காலம் இங்கே தான் எங்களுக்கு போயிட்டு வந்து நான் நினைக்கிறேன் 30-35 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அரைவாசி வாழ்க்கை அரைவாசியாக போச்சு. நாங்கள் வந்த காலம் நாங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு இல்லையடாப்பா. நீங்கள் இப்போ ரசம் மாறி வாரீங்க, ரசம் மாதிரி இருக்கிறீங்க. எங்கள்ட அந்த கால வாழ்க்கை இருக்கல்லோ அதை சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் ஊரில் இருந்ததுங்காட்டி இங்கே தான் கூட காலம் இருந்திருக்கிறீங்களோடாக. அப்படி என்னென்ன அந்த நேரத்தில் கஷ்டமெல்லாம் கேள்விப்பட்டனா தான் அப்படி இப்போ நினைப்போம். நீங்கள் வந்த மாதிரி தானே நாங்களும் வந்து கேம்பில் இருந்தால் வந்த நாங்கள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுத்தா இதில் தம்பி. அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் வெளிநாட்டுக்கு விரைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பான். சில பேர் சொந்த காசில் வந்திருப்பான், சில பேர் பட்டிக்கு காசு எடுத்து வந்திருப்பான். இங்கே வந்தோன்னே எங்களை தூக்கி கேம்பில் போட்டிருப்பான். வேலை இல்லை, அங்கே வட்டி ஏறுதுன்ற ஒரு நிலைமை. ஊரில் அந்த நேரத்தில் கதைக்க முடியாது, டெலிஃபோன் இல்லை, தபால் சேவை ஒழுங்கு இல்லை. வருஷத்துலேயே உண்டு 6 மாதத்துலேயும் இருக்க தான் தபால்களே வரும். அப்போ நாங்கள் எங்களோட குடும்பத்திலேருந்து நிறையவே அந்நியப்பட்டிருந்தோம். அப்போ அந்த காலத்தில் அவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் நாங்கள் வந்திருப்போம்ன்றனோ தெரியுமே. இங்கே அப்படிப்படியாக இப்போ பெர்மிட் கிடைச்சி வேலை செய்ய வழிக்கிட்டு மெல்ல மெல்ல முன்னுக்கு வந்தாலும் எங்களோட ஊரில் உள்ள எங்களோட உறவுகளோட தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ டெலிஃபோன் வசதி இருந்தாலும் ஊரில் டெலிஃபோன் இல்லை. இப்போ உங்களுக்கு கேண்டி என்ன அதென்ன இதென்ன எவ்வளவு விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்தபோது இருந்தால் நாங்கள் இருக்கும்போது எவ்வளவு மனக்கவலையோடு இருந்திருப்போம்ப்பா சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அந்த நேரத்தில் வசதி இல்லை, அம்மா அப்பாவோட கதைக்கிறது, அது செய்கிற இது செய்கிறேன்ட்டு இவ்வளவு துன்பத்து மத்தியில் நீங்கள் வந்திருப்போம். இப்போ நாங்கள் அப்படி இல்லையே. நாங்கள் வழிகிட்டத்தில் இருந்து இங்கே வந்துடுறாங்க மட்டும் யாரோ ஒருவரோட தொடர்பு கொண்டு இருந்த காலம் தானே. என்ன உங்களுடைய காலங்களை நினைக்க கொஞ்சம் மனசுக்கு ஒரு இதுதான். அது இல்லையடாப்பா பெரிய பாடு. அங்கே இருக்கிற இதுகளை கஷ்டப்படக்க எங்கள்கிட்ட கையில் காசு இருந்தாலும் அந்த காசை எப்படி அனுப்புறதுண்டு கூடி பெரிய பிரச்சனையப்பன். அந்த நேரத்தில் சில வேளையில் கொஞ்சம் காசு தபாலுக்கெல்லாம் வச்சு அனுப்புறது. அதுவும் அங்கே போய் சேருதுவாக இருக்குது தெரியும். சில வேளையில் போய் சேரும், சில வேளையில் அங்கே அந்த தபால்காரன் இடிச்செடுத்த சம்பவங்கள் நிறைய இருக்குது. இப்படி எல்லாம் எங்களோட சகோதரங்கள் எங்களோட தாய்மாருக்கெல்லாம் நாங்கள் அந்த நேரத்தில் உழைச்சிருந்தாலும் அதுகளுக்கு காசு அனுப்ப முடியாத ஒரு குறையில் இருந்த நாங்கள் அந்த காசுகளையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு இருந்தாலும் அனுப்பி கடன் அழைச்சி இங்கே நாயா பீயா ரெஸ்டாரண்ட் விளைய கழுவி, டாய்லெட்டுக்கு கழுவி, அது கழுவி இது கழுவி, குளிர்க்க வாடி வெயிலுக்கு அது வதங்கி எவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் பட்டு இன்றைக்கு இப்படி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். அது இல்லையடா கவலை. காசு இருந்தும் அந்த நேரத்தில் எங்கள் சகோதரங்களுக்கு உடனே காசு அனுப்ப முடியல, தொடர்பு கொள்ள முடியலன்றது தான் பெரிய ஒரு கவலை. சேர்ந்து எல்லா நிலைமையெல்லாம் சீர் வந்து நாங்களும்
பொம்பளையில பொன்சம் பண்ணி தானே கூப்பிடுறோம். பொன்சம் பண்ணி கூப்பிட்டு இங்கே அவியல் வந்துடுவோம். அவியல் வந்து நாங்கள் படுற கஷ்டம் ஒன்றும் அவியலுக்கு தெரியாது. ம். சரி நாட்டுக்கு போமண்டு விளக்கிட்டா என்ன என்ன இல்லை இல்லை இடையில குறுக்குறண்டு போய்க்காங்க இல்லை அப்படி என்ன அப்படி காசு அனுப்புறதெல்லாம் பெரிய பிரச்சனை அந்த நேரத்தில். ஓமாடா அப்படி பெரிய பிரச்சனை உண்டியலில் அனுப்புகிற இதெல்லாம் அந்த நேரத்தில் இல்லை. உங்களுக்கும் இப்படி காசு அனுப்புகிறன்ற ஒரு விவரங்களும் உங்களுக்கு அந்த நேரத்தில் வடிவாக தெரியாது. பின்ன இப்போ கல்யாணம் முடிச்சு வந்து ஊருக்கு போமண்டு வலிக்கிட்டா ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஊருக்கு வலிக்கிறோம். அப்போ எங்களோட சகோதரங்கள் எங்கள்கிட்ட ஓலவத்தை எதிர்பார்க்குங்க சொல்லுவாப்போம். அண்ணனோ தம்பியோ வாரான் வரைக்கும் என்னத்தையெல்லாம் கொண்டு வர போகிறான் என்று நாங்கள் அதுகள் நினைச்சு கொண்டிருக்கும் போது நாங்களும் அதுக்கேற்ற கற்பனையோடு உழைக்கிட்டா இங்கே வந்தளவு என்ன செய்வாளவ நீ உண்ட வீட்டுக்கு ஓலத்தை கொடுக்குறியோ அது சரி சமம்னா என்ற வீட்டுக்கு கொடுக்கணும்ன்ற அளவை அடே கொடுக்குறது எல்லோரும் கொடுக்கத்தாட்ட வேணும். கொடுக்குறது இல்லை கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வசதியாக இருக்கணுமே. 14-15 வருஷம் வந்தேன். 14-15 வருஷத்துக்கு பிறகு என் ஊருக்கு போகிறோம். என் அம்மா அப்பாவை பார்க்க போகிறோம். என் சகோதரத்தை பார்க்க போகிறோம்னா முதல் இவ்வளோ காலம் என்னை பெற்று வளர்த்த என் சகோதரத்துக்கு நான் முதல்ல நிறைய கொடுக்கணும். அதை இங்கே வந்து பொம்பளைகள் கொஞ்சமும் சிந்திக்க மாட்டேனம்மா. அந்த முதல் போக்குவரத்திலேயே சீயண்டு போட்டுடாப்பா வாழ்க்கை. அதுக்காண்டி எங்களோட மனுஷி மேலே நாங்கள் கூட சொல்கிறதுன்னு இல்லை. ஆனால் மனுஷி மேலே கொஞ்சம் சிந்திக்கணும். வருஷத்துக்கு பிறகு போகிறார், தண்டை வீட்டுக்கு செய்யத்தானே வேணும். இந்த இவ்வளோ காலமாக ஒன்றும் செய்யலேன்றதை இந்த மனுஷி மேலும் சிந்திக்க வேணும். அவியலும் சிந்திக்கிறதில்ல. எவ்வளவு நீ அங்கே கொடுக்குறியோ அதுக்கு சரி சமனா என்ற வீட்டுக்கும் கூடன்னு சொல்லி கொண்டு நிற்கிறது. அதை போய்க்கு எங்கள்கிட்ட வருமானங்கள் எப்படி அது அது இப்போ மனுஷன் என்ன பிள்ளை இல்லை. அதுகளும் வந்து ஒரு 2-3 வருஷத்தில் நாங்கள் இங்கேருந்து விழிக்கிறோம்ன்றா அதுகளுக்கு இவ்வளோ தெரியாத நம்மகிட்ட என்ன கிடாக்கு இந்த பாவி நிறைய வச்சுருக்கிறான்னு நினைக்கிற பொம்பளைகளும் இருக்குது. பேருந்து தானே போக அவைகளுக்கும் விளங்கும் இவன் ஒரு பிச்சைக்காரன்ட்டு பெரிய வாடகை போட்டு இவன் ஒரு இப்போ நான் நிற்கலாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களெல்லாம் அங்கே காசு தண்ணி மாதிரி செலவழித்தாங்க. அவங்கள என்ன மாதிரி என்ன கொண்டு வந்து செலவழித்தாங்க. அதோட அப்போ அவங்க கடன் உடனப்பட்டு அவங்க வாரது அங்கே வந்து பகட்டுக்கு நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் காசுகளை இங்கே பேங்கில் அங்கே இங்கே கடன் பட்டுட்டு இப்போ திரும்பி இங்கே வந்து அவங்க படுற பாடு உங்களுக்கு தெரியுமே. இப்படித்தான் இப்போ பல பேர் வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு காரணம் இந்த பகட்டு வாழ்க்கை தான். கைக்கு முறைன செலவு செய்ததெல்லாம் இங்கே உங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறவங்கள காலமெல்லாம் சரியாக கஷ்டப்படுறது காரணம் இதுதான். அப்படியோ அப்போ நாங்கள் வந்த கஷ்டம் நாங்கள் உண்மையில் ஆம்பளைகள் சரியான பாவியலடாப்பா. தன் குடும்பத்துக்கும் ஒன்றும் வடிவாக வந்து செய்ய முடியாத ஒரு நிலைமை. இங்கே வந்த பொம்பளைகளும் நச்சரித்து தம்பியை கூடு, மச்சானை கூப்பிடு, அவளை கூப்பிடு, தங்கச்சியை கூப்பிட்டு எங்களை நச்சரித்து நாங்களும் ஓடி குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது. கல்யாணம் முடிச்சிட்டோம், இனி குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது, பிள்ளை குட்டிகள் இருக்குதுகள். அதுக்காண்டி நாங்களும் ஓடி உழைச்சி விளையாண்ட முகத்தை நோக பண்ணாமல் இங்கே வேறு கிழவனாக வந்ததான் மிச்சம். இப்படித்தான் வெளிநாட்டில் உள்ள ஆம்பளைகள் ஓடி உழைச்சி தங்களை உடம்பை பாராமல் இடையிலே மண்டையை போட்டவையெல்லாம் பேர் இப்படியான இதுதான். இந்த பொம்பளைகளும் கொஞ்சம் சிந்திக்கத்தான் வேணும். எல்லோரும் சிந்திக்கிறான். எல்லோருக்கும் அந்த பின்னடைக்கு பிறகு தான் கொஞ்சம் ஞான உதயம் பிறகுக்கிட்டது தான். ஓமண்ணா நீங்கள் சொல்கிறதும் சரி தான். இங்கே உள்ள ஆம்பளையிலெல்லாம் விலகி சாகிறது இந்த த்ரஸ் தானே. வேலையும் த்ரஸ்ஸும் அதால் தான் இங்கே உள்ள ஆம்பளையிலெல்லாம் விலகி சாகுறாங்க. கொஞ்சம் வயசுலேயே எத்தனை பேர் இங்கே மண்டையை போட்டு கொண்டு இருக்கணும். என்ன த்ரஸ் இல்லாமல் வாழ பழகணும். பண்ண த்ரஸ்ன்றது பெரிய ஒரு பிரச்சனை தான் தம்பி. த்ரஸ் இல்லாமல் வாழ்கிறன்றது பொய்க்கதை. அப்பன் ஒவ்வொருவருக்கும் த்ரஸ் என்ன மாதிரி வெறுகுதண்டு தெரியாது. அந்த த்ரஸ் அப்படி வெறுகுது எப்படி போகுதுன்றது தெரியாது. அப்போ மனுஷ வாழ்க்கை சொல்லிக்கொண்டில்லை தான். அதுவும் வெளிநாட்டு வாழ்க்கை ஆக்கள் இல்லையா மனசுக்குள்ளே எந்த நேரத்திலும் ஏதோ ஒரு மூலையிலே ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அது எல்லா மனுஷருக்கும் இயல்பு தான்.
அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வாழ வேணும். எங்கள்கிட்ட வந்தவையும் அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கொண்டா வாழ்க்கை ஸ்மூத்தாக போய் கொண்டு இருக்கும் அப்பன். ம் சரி, வெளிநாட்டில் வந்துட்டேன். இனி இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இங்கே தான் எங்களோட கடைசி காலம் எல்லாம் இங்கே தான். இப்படி எங்களோட வாழ்க்கையப்பன் சொல்லி வேலையிலேயப்பன் அந்த லகாரில் இருக்கைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. பேருந்து வீடு எடுத்து வந்த பிறகு அதை விட என்ன ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. பேருந்து பொண்டாட்டி வந்த அப்புறம் ஒரு சந்தோஷம், பேருந்து பொண்டாட்டி வந்து முடிஞ்ச பிறகு பேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, பேருந்து புள்ள குட்டி வந்த அப்புறம் ஒரு வாழ்க்கை. இப்படி இப்போ ஒரு வருஷமும் 100க்கு போகணுமென்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் போகிறதுக்கு எங்கள்கிட்டையும் வசதி வேணுமே. உழைக்கிறதுல ஒரு கொஞ்சம் காசை மிச்சம் கிடைச்சி தான் நாங்கள் அவளை எங்களோட ஊருக்கு போகிறதுக்கிறதுக்கு நாங்கள் எத்தனைக்கிறோம். என்னத்தையப்பன் சொல்கிறது, நீங்களும் சொல்கிற சரிதான். நாங்களும் ஜெபன் ஒவ்வொருக்கா போகிறதுக்கு படுற காசை மிச்சம் பிடிப்போம். நாங்களே 2 பேர் 2 ஒன்று சின்னனோட பட்டு பெருசாக செலவில்லை என்றாலும் மிச்சம் பிடிச்சி ஊருக்கு போகிறேன்டா கொஞ்சம் சிக்கனம் தான். அங்கே தண்ணி 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 கொண்டு வர எடுத்து குடிங்க. உமனை சில பேர் வந்து நடுகளும் ஊருக்கு போகிற ஆக்களும் இருக்கணும் தானே. அவைகளுக்கு சோழ சுரட்டுகள் இராது தானே. அவையல் வடிவாக போயிட்டு வேறு ஓமாடாப்பா. இதுதான் ஒவ்வொருத்த வாழ்க்கையும் இதுதான். வெளிநாடுண்டா போல ஏதோ இங்கே நாங்கள் ராஜபோக வாழ்க்கை வாழையில் சில பேர் வந்திருக்கிறான், உழைச்சிருக்கிறான், நல்லா வாழ்கிறான் தான். எங்களை மாதிரியாக்கள் என்ன செய்கிறது, இதுதான் வாழ்க்கையிடாப்பா. உம்மட தம்பி சில பேர் நடுகளும் போகிறவங்களே இருக்காங்க. அவையில் சில பேருக்கு சோழி சுரட்டுகள் இடாது, காசை மிச்சம் பிடிக்கலாம் போயிடுவாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை வித்தியாசம், எங்களோட வாழ்க்கை வித்தியாசம். சரியப்பன் வேறு என்ன சந்தோஷமாயிரு. நான் போயிட்டு இன்னும் ஒரு நாளைக்கு வாரேனப்பன். சரியப்பன் என்ன ஓகே. ஓமண்ணா சந்தோஷம் வந்தது சந்தோஷம். சரியா போயிட்டு வாங்க, வேண்டிய ஒரு நாளைக்கு சந்திப்பேன். நாங்களும் ஒருக்கா வாரம் போயிட்டு